ஈரானிய யுத்தம் எந்த திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது? பல்வேறு தகவல்களும் வந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று சமாதானத்தின் திசையா? அன்றில் தொடர்ந்தும் போரா? இதுதான் பலருக்கும் இருக்கின்ற கேள்வி. முதலிலே நாங்கள் இந்த சமாதான யோசனைகள், அமெரிக்கா 15 அம்சம் கொண்ட யோசனைகளை ஈரானுக்கு அனுப்பியமை, அதற்கு ஈரான் பதிலளித்தமை, இவை போன்ற தகவல்களை பார்த்தோம். மறுமுனையிலே அமெரிக்கா தொடர்ச்சியாக வளைகுடாவை நோக்கி அதன் படைகளை அனுப்பிக் கொண்டிருக்கின்றது. அதிலும் அவர்களுடைய எலைட் ஃபோர்ஸ் சிறப்பு படையணிகளை அங்கே அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதனை பார்க்கின்ற போது காலத்தை எடுத்துக் கொள்கிறார்களா? ஒரு மும்முரமான ஒரு கிரவுண்ட் தரைவழி தாக்குதலை நடத்துவதற்காக? இந்த கேள்விகள் எழுகின்றன. அப்படி பார்த்தால் அமெரிக்கா கடந்த ஜூன் மாதம் பின்னர் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏமாற்றியது போன்ற ஒரு வேலையை செய்யப் போகின்றதா? அங்கேதான் ஒரு கேள்வி எழுகின்றது. ஏனென்றால் அமெரிக்கா இந்த போரிலே, அதாவது இந்த கடந்த 26 நாட்களுக்கு மேலான இந்த அண்மைய போரிலே ஈரானிடம் அதன் மேலாதிக்கத்தை இழந்துவிட்டது. ஈரானின் கையே ஓங்கி இருக்கின்றது. இந்த நிலையிலே ஒரு எக்ஸிட்டை, அதாவது எப்படியேனும் வெளியேற வேண்டும் என்பதற்காக ஈரானோடு சில உடன்படிக்கைகளை மேற்கொண்டு அதிலிருந்து நழுவிச் செல்ல முனைகின்றது. அதனால்தான் இந்த சமாதான பேச்சுவார்த்தை கதையெல்லாம் வருகின்றது என்றும் ஒரு தகவல் இருக்கின்றது. ஆனாலும் சிஐஏயின் முன்னாள் உளவு அதிகாரிகள் மற்றும் நிபுணர்கள் மற்றும் இதனை தவிர அமெரிக்காவினுடைய ஒரு சிட்டிங் செனட்டர், இப்போது பதவியிலே இருக்கின்ற ஒரு செனட்டர், அவர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியைச் சேர்ந்தவர். அவர் போட்டிருக்கின்றார், தான் கலந்து கொண்ட ஒரு முக்கியமான கூட்டத்திலே தெளிவாக தெரிகின்றது, இவர்கள் தரைவழி தாக்குதலுக்குத்தான் திட்டமிட்டிருக்கிறார்கள், அது நடக்கப் போகின்றது, இதனை ஏற்க முடியாது என்ற வகையிலே கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கப் போகின்றது என்பது எமக்கு முன்பாக ஏறத்தாழ வெளிச்சமாகிவிட்டது. இவர்கள் பேசிக்கொண்டே தாக்குதலை மேற்கொள்ளப் போகிறார்கள். இதற்கு ஈரான் ஏற்கனவே தயாராகிவிட்டது. ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் இதற்கு முன்னரே கூறிவிட்டார், "வி ஆர் ரெடி" என்று. அத்தோடு ஈரான் இவர்களுக்காக நீண்ட நாட்களாகவே இந்த பிளானை போட்டிருக்கின்றது. பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்று.